ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக சில ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீட்டா ஹவுஸ் பாருங்கள். அதில் 2 பீட்டா ஃபிஷ் எப்படி ஒரே நேரத்தில் மெயின்டைன் பண்ணுறதுன்னு. இதை வாங்கிட்டு வந்த அப்புறம் உடனே வாஷ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக அந்த ஸ்டோன்ஸோடு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வடிகட்டிடலாம். அவங்களே மேலே அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தா அது தெரியும் கிளியராக. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வாட்டர் பிடிச்சிக்கணும். ஃபிஷ்ஷை விடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்டா மேல் ஃபீமேல் ரெண்டுமே வாங்கிட்டு வந்ததுனால அது ரெண்டுத்துக்கு ஏற்ற அளவு வாட்டர் பிடிச்சிக்கணும். இல்லை அப்புறம் ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. ஏன்னா அதில் உள்ள அந்த பேடு இதெல்லாம் பேக்டீரியாஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் பீட்டா மேல் ப்ளூ. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. இது பீட்டா ஃபீமேல். இது எக் இருக்கான்னு பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் எக் இருக்குது. அப்புறம் 2 கோல்டு ஃபிஷ், 3 கப்பி, 2 டைகர், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம டேங்கில் ஆட் பண்ணுறதுக்காக. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் செட் பண்ணுறதுக்காக வெளில வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே விட்டுருவோம். ஃபாக்ஸ் டெயிலும் வாங்கிட்டு வந்தாச்சு நம்மளுக்காக. இப்போ இந்த வாட்டர் 2 டேஸாக பிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளூ மெடிசன் ஆட் பண்ணி. ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் டெயிலை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஃபாக்ஸ் டெயிலும் போக போக வளரும் கைஸ். ஸோ அது வந்து மீனுக்கு நம்ம நேச்சுரலாகவே நிறையா ஆக்சிஜன் சப்ளைலேருந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்லேருந்து எல்லாமே ஃபாக்ஸ் டெயிலேருந்தே கிடைக்கும். நீங்கள் ஃபாக்ஸ் டெயில் வாங்கி உங்கள் ஃபிஷ்ஷுக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஃபாக்ஸ் டெயில் வச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எல்லா கப்பியையும் எடுத்து நம்ம இந்த டப்பில் வச்சாச்சு. ஏன்னா சில சமயம் அவங்க இந்த கப்பிக்கு நம்ம பெரிய டேங்கில் இருக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பெரிய மீனோடு இருக்கிறதுக்காக நல்லா தனியாக வச்சாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் பார்த்திங்கன்னா டைகர்லாம் க்யூட்டாக இருக்குது இந்த டேங்கில் பார்க்குறதுக்கு. நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா கப்பியும் தனியாக விட்டாச்சு கைஸ். ஏன்னா அப்போ தான் கப்பியை தனியாக வச்சா தான் ப்ரீடிங் நல்லாயிருக்குன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியுது. இது எல்லா ஃபிஷ்ஷஸும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ மேல் பீட்டாவை நம்ம டேங்க்கில் விட்றோம் பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்கள். இந்த மேல் பீட்டா அப்புறம் ஃபீமேல் பீட்டாவையும் ஆட் பண்ணியாச்சு. 2 பேரும் இப்போ பார்த்துக்க முடியாது கைஸ். நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேயர் இருக்குது அந்த க்ரீன் கலரில். அதில் 2 பேராலையும் இப்போதைக்கு பார்த்துக்க முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பீட்டா ப்ரீடிங் பார்க்கலாம். பாய்.